இந்தியாவின் டிஎன்ஏவில் ஜனநாயகம் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கயானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், உலக நாடுகள் ஜனநாயகம், மனிதநேயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். ஜனநாயகம், மனிதநேயம் என்பதே அனைத்து நாடுகளும் முன்னேற உதவும் நெறிமுறைகள் எனவும் குறிப்பிட்டார். மேலும் உலகளவில் தற்போது மோதலுக்கான நேரமில்லை எனவும், மோதலுக்கான காரணிகளை கண்டறிந்து அகற்றுவதற்கான நேரம் இதுதான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக தீவிரமாக தயாராகி வரும் நிலையில் அக்கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தலுக்கு தயாராவது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் இன்று எம்பிக்களின் கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை 7 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெறும் என்றும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்று 2 துருவ அரசியலை உடைக்க பாஜக முயற்சி செய்து வருவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவை எப்படியேனும் பின்னுக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்திற்கு வர பாஜக கடுமையாக முயற்சி செய்வதாகவும், எனவே அதிமுக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறி வருவதாகவும் குறிப்பிட்டார். இதை கரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் கூட்டணிக்கான சிக்னலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அதிமுக நெருக்கடியான காலகட்டத்தில் இருப்பதாகவும், தனித்தன்மையை நிரூபிக்க வேண்டிய நிலையில் அக்கட்சி உள்ளதாகவும் திருமாவளவன் கூறியிருந்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகம், இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய சுழற்சி வலுப்பெற்று புயலாக தீவிரமடைந்தால் தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த புயலுக்கு பெங்கல் புயல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலால் சென்னைக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்பட உள்ளதாக சில தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ள போதிலும் அது குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் சொல்வதைப் போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த வகையிலும் சீர்கெடவில்லை என்றும், தேர்தல் வருவதால் அரசியல் செய்யப்படுவதாகவும் அவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை என்றும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்து வரும் அசம்பாவிதங்கள் குறித்து திமுக அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசிவிட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட கஸ்தூரி தனக்கு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை இருப்பதாக கூறி ஜாமீன் பெற்ற நிலையில் அவர் 100 நாட்கள் பிக்பாஸ் வீட்டில் எப்படி இருந்தார் என்று நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். அப்போது அந்த குழந்தையை கண்டுகொள்ளவில்லையா என்றும் கேட்டுள்ளனர். தெலுங்கர்களை மிக இழிவாக பேசிவிட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட கஸ்தூரி தனக்கு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை இருப்பதாகவும், தான் சிங்கிள் மதராக சிரமப்படுவதாகவும் கூறி ஜாமீன் பெற்றார். புழல் சிறையில் இருந்து அவர் நேற்று வெளியே வந்தபோது அவரை சங்கத் தலைவி கஸ்தூரி என்றும் மக்கள் தலைவி கஸ்தூரி என்றும் வாழ்த்தி முழக்கமிட்டனர். சால்வை அணிவித்தும் கஸ்தூரியை அவர்கள் வரவேற்றனர். ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் விஜயின் அரசியல் என்ட்ரியை சகட்டுமேனிக்கு பேசிய சீமான் பின்னர் விஜயை தம்பி என்று அழைத்து உறவுமுறை பாராட்டினார். இந்நிலையில் ரஜினிகாந்தை சீமான் சந்தித்து பேசி இருப்பது அவர் மீது கடுமையான விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சீமான் நேற்று சந்தித்து பேசிய போது இருவரும் தற்கால அரசியல் குறித்து நீண்ட நேரம் பேசியதாக கூறப்படுகிறது. விஜயின் என்ட்ரியால் சீமான் கடுமையான பின்னடைவை சந்தித்து வருவதாக கூறப்படும் நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொத்து கொத்தாக முக்கிய நிர்வாகிகள் விலகி வருகின்றனர்.
மேலும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் தமிழர் கட்சியில் எழுந்திருக்கிறது. இது சீமானுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.